எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அருள்புரம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் என்ற முகாம் திருப்பூர் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் பங்கேற்று நடைபெற்று வருகிறது. அனைத்து துறை அலுவலர்களும் இம்முகாமில் பணியாற்றி வரும் நிலையில் குத்துவிளக்கு ஏற்றி கலைஞர் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய எம்எல்ஏ அனைத்து அலுவலர்களையும் சென்று முதலில் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக வணக்கங்களை கூறி மக்கள் பணியில் மனுக்களில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அதே பகுதியை சேர்ந்த பெண்கள் ரேஷன் கார்டில் பெயர் நீக்கத்திற்கு தாங்கள் அலைந்து கொண்டிருப்பதாக தெரிவித்தனர். இதனை கேட்ட அவர் உடனடியாக வட்டாட்சியரை அழைத்து இந்த முகாமின் நோக்கமே மக்களுக்கு தீராத பிரச்சனைகளையும் உடனுக்குடன் அனைவரும் கலந்து பேசி தீர்த்து வைப்பதே ஆகும். முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு மகுடம் சூட்டும் இந்த முகாம் அனைவரும் அனைத்து பிரச்சனைகளையும் பொதுமக்களுக்கு தீர்த்து கொடுக்க வேண்டும் என்று திட்டவட்டமாக தெரிவித்து அதனை உடனே தீர்த்து வைத்து உரிய ஆவணத்தை பெற்று சம்பந்தப்பட்ட இந்திராணி என்ற பெண்ணிடம் வழங்கினார். தொடர்ந்து உடல் ஊனமுற்ற நபர் ஒருவரும் முகாமிற்கு வெளியே வாகனத்தில் அமர்ந்தபடி இருந்தார். அதனையும் தேடி சென்று அவருக்கான மின்சார மாற்றத்திற்கான தீர்வையும் உடனடியாக எடுத்துக் கொடுத்தார். முன்னதாக உள்ளே வந்தது முதல் வெளியே சென்றது வரை மக்கள் பணியிலும் சரி, அலுவலர்கள், கட்சிக்காரர்கள், பொதுமக்களிடமும் சரி கள்ளம் கபடம் இல்லாத புன்னகையுடனே இவர் நடந்து கொண்டது அனைவரையும் அரசியலில் ஒரு முன்னுதாரணமாக பார்க்க வைத்தது. சரிம்மா, கல்வி பண்ணி கொடுப்பாங்க. அது எனக்கு தெரியுங்க. சிலதெல்லாம் இங்கேயே பண்ணி கொடுத்துருந்தாங்க, கொடுத்துருந்தாங்க. சிலதெல்லாம் வந்து ரெடி ஆச்சுன்னா ஒரு கையில் கொடுத்துருக்கோம். நிறைய போட முகாம்னா ஒரு 1, 2, 3 போய் பீரியெல்லாம் கொடுக்குறோம். அந்த மாதிரி கையோடு இருந்தால் கொடுத்துடலாம். இல்லை ஒரு பிரிவாக போய்க்கணுங்க. கையோட கொடுத்துட்டு போடுறேன். வாமா இப்போ கையோட பண்ணி அது சிக்கிடும். ஆல்ரெடி ரிப்போர்ட் பண்ணிடலாம்ல. ஆமாம், இப்போ கொடுத்தா இந்த முகாமில் வந்து கொடுத்து அந்த முகாமின் நோக்கமே என்னங்க? இந்த முகாமுடைய நோக்கமே உடனுக்குடன் பண்ணுவாங்கிறது. தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருந்தால் உட்கார்ந்து பேசி சம்மந்தப்பட்ட மனுவை வர சொல்லி அவங்களோட பேர் 2 தடவை பேச வேண்டியது இருக்கு. அரசாங்கம் பேச வேண்டியது. இது கையோடு குடும்பம் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்தீங்கன்னா சரி 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 வாங்கினா அதுக்கு ஒரு பேர் ஏறிட்டு போய் வாங்கினோம். வீடு வந்து அறிவிச்சு சரியாக பார்த்துக்கோங்க.
சம்பளத்துக்கு போனதுதான் உரிமை கோரிக்கை போச்சுன்னா முகாம் நோக்கில் நேரடியாக மக்கள் இங்கே வந்து பயன்படுத்துறாங்க. இப்போ அங்கே வருவாங்க, உங்களை பார்த்து இருப்பாங்க, எங்கிட்டே வருவாங்க, போன காஸ்டர் காஸ்டர் இங்கே இருக்க சீட்டு நீக்கிட்டு போயிடுவோம். அவர் ரவுண்ட்ஸ் போயிடுவார், ஜனங்க வருவாங்க, காஸ்டரை பார்க்க முடியாது. நாம் ஃபோன் பண்ணுவோம், 5 மணிக்கு வாங்க சொல்லுவாங்க, நம்ம வந்து 6 மணிக்கு சொல்லுவாங்க, 5 லட்சம் அந்த வேலையெல்லாம் அருள கொஞ்சம் எப்படி வாங்க அருள அண்ணா இங்க பாருங்க. பேரு சுந்தராணி பேரு யாரோ ஒருத்தர் வர சொல்லு பணம் கட்டலிங்கிறாங்க. கருப்பூர் ஆஃபீஸ் பணம் கட்டிட்டு தாசர்கிட்ட சொன்னாரு கலெக்டர் வந்து கொடுக்கும்போது பணம் கட்டிட்டுங்கிறாங்க. இங்க அங்கே பணம் கட்டல, பஞ்சாயத்து பணம் கட்டிக்கிறாங்க, அங்கே போய் கேட்டு கட்டலிங்கிறாங்க. ஆமாங்க, வீட்டு மேலே வந்து லைன் வந்துட்டு இருக்குதுங்க. முன்னாள் பஞ்சாயத்து வீட்டு மேலே இல்லை வீட்டு மேலே வந்து அந்த ஹெச்டி பெருமில்ல பெரிய லைனா மறந்த அந்த பெரிய டிரான்ஸ்ஃபார் வந்து அவங்க சீக்கிரம் மாற்ற முடியும். அலைன்மெண்ட்லாம் போய் மாற்ற மாட்டாங்க. மாற்றம்னு சொல்றாங்க, பணம் கட்ட மாட்டேங்கிறாங்க. பஞ்சாயத்து கட்டணும் பணம் இந்த பஞ்சாயத்து என்ன கொஞ்சம் பார்த்து கம்மியாக பண்ணிக்கிறது பார்த்து பண்ணிக்கிறாங்க. அதான் வந்து இன்னொரு சொன்னாங்க, இன்னொரு பார்த்து கம்மி. சரி அருந்தி இருக்காங்க. அந்த பஞ்சாயத்தில் பணம் கட்டினா தான் ஸ்ட்ரீட் லைட்லாம் மாறி கேட்பாங்க. ஸ்ட்ரீட் லைட் போகிற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. நாங்கள் அப்படி பண்ண முடியாது. இந்த பணம் கட்டினா பண்ணுறோம்னு சொல்லுங்க. பணம் தனியாக கட்ட சொல்கிறாங்க. இந்த முகாமுடைய நோக்கம் இது வந்து முதலமைச்சர் கொடுத்துருக்காங்க. இது வந்து நிறைவேற்றி கொடுக்கணும். சரி, இது மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேசி அதுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் ஆர்டர் வாங்கி ஒரு 50 வீடு வச்சுங்க. ஒரு மாற்றுத்திறனாளி நிகழ்ச்சி இப்படி வாங்க சாட்சி நீ நடப்ப தலைவர்களப்பா பார்த்துக்கா. ஏதாச்சும் என்ன சோமுடிச்சு தான் கலெக்டர் நானும் பேசுவேன். பேசிப்பாரு பஞ்சாயத்தில் பணம் கட்ட முடியாது. நீ நானும் கட்டி பண்ணி பண்ண முடியாது. கலெக்டர் வருவார் சொல்லிட்டாங்க. வேறு மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு கலெக்டர் தரோம். இந்த முடிவு மண்டி தரோம். அதுக்கு ஏதாச்சும் சிக்கலும் எங்களோட பேசி பண்ணி தரோம். இந்த முகாம் வந்து முதலமைச்சருக்கு ஒரு மதுரை ஜோட்டு முகாம். இந்த முகாமில் கொடுத்தோம் நடந்துங்கிறத தான் அந்த மக்களுக்கு எப்படி நீ பார்த்துக்கிற நேரடியாக பார்த்துட்டு பேசுங்க. எல்லாத்தையும் என்கிட்ட வந்து பேசணும். சரிங்க, சரிங்க.